சிலையில இருக்கிற கடவுள் இறங்கி வந்து சாப்பாடு குடுன்னு கேட்பாங்களா? இங்க நம்ம ஹீரோ குளிக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு கை அப்படியே தொடுது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. வெளியே அவங்க மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அத்தை கூப்பிடவும் நம்ம ஹீரோ அவங்க மாமாவை கூட்டிட்டு போய் புதுசா ஒரு கலெக்ஷன் வந்திருக்குன்னு வாங்கி வச்சிருக்க அந்த சிலையை காமிக்கிறாரு. அப்பதான் அவங்க மாமா சொல்றாரு இது தாந்திரிகத்தோட கடவுள் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் எதையும் பார்த்தது இல்லன்னு சொல்லும் போதுதான் இது புத்திசம்ல உள்ள தாந்திரிக கடவுள்னு சொல்றாரு. சுமார் 800,000 வருஷங்களாவது இது பழமையானதா இருக்கும். எவ்வளவு ரேட்டு கொடுத்து நீ வாங்கினு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ இது ஃப்ரீயா தான் என் ஃப்ரெண்ட் இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு. கீழே விழுந்து கிடக்கிற பூ எல்லாத்தையும் எடுத்து அந்த சாமிக்கு முன்னாடி வைக்கும் போது நம்ம மாமா ரொம்பவே கோவப்படுறாரு. எப்படி வழிபடணுமோ அப்படிதான் வழிபடணும். நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒரு சாமியார்ட்ட கேட்டு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ படுத்து தூங்கும் போது திருப்பியும் அதே உருவம் வந்து நிக்குது. நீ தானே என்ன கும்பிட்ட, நீயே எனக்கு சாப்பாடு போடு, என்னோட பசியை யாரு தீப்பான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ கையை கும்பிட்டு வணங்கி அப்படியே நிக்கிறாரு. அங்க வந்து நிக்க அந்த உருவமும் நம்ம ஹீரோவோட தலைய மெதுவா கோரி விடுது. அடுத்த நாள் சாப்பிட உட்காரும் போது அந்த உருவம் கேட்டதுதான் ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு இருக்கும் போதும் எல்லா பழங்களையும் எடுத்து வெட்டி அந்த சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாரு. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த பழங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அத்தைக்கு ஏதோ மணி சவுண்ட் கேக்குது. ஹீரோவோட ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோவையும் காணும், அங்க இருந்த சிலையையும் காணும். மேல ஏறி போய் பாக்குறாங்க. அந்த சிலையை வச்சு நம்ம ஹீரோ மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க நிக்கிற அந்த அத்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகுது.